அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது வடமாகாணத்தில் ஒரு கதிரை மோகத்தில் பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. சமூக ஊடகங்களிலும் நிறைய இயக்கப்பட்ட செய்திகள் வருகின்றது. வடமாகாண சிஎம் முதலமைச்சருக்கான போட்டி. முதலாவது நாங்கள் இந்த மாகாண சபையை எடுத்துக்கொண்டோமானால் 2027 நெக்ஸ்ட் அடுத்த ஆண்டிலும் இந்த தேர்தல் இல்லை. ஆனால் இந்த சிஎம்முக்காக இப்பொழுது மிக தீவிரமாக 2-3 அணிகள் அடித்துக் கொள்கின்றது. இவ்வளவு காணியம் முதலாளிகள் என்னுடைய காணி யார்கிட்ட வேண்டி நீங்க முதலாளிகள் 1500 ரூபாய் வேண்டிய எங்க காசு கொடுத்து எங்க இந்த பேங்க்ல டிரான்சாக்ஷன் பண்ணி நீங்க 1,800 வச்சிருக்கீங்க. 1500 ரூபாய் 1 லட்சம் மாதிரி பார்த்தா கேக்குது 1500 லட்சம் கொடுத்துருவோம். சரி, அவை நீங்கள் 1500 லட்சத்துக்கு முன்னே 15 ஓடிக்கும் ரீச்சா பாஸ்கரன் என்ன செஞ்சிருக்கோம்? அரசாங்க தீர்ப்பை வரி கட்டிடுவோம். உங்க உறுதியான பார்க்கல ஒரு 2027 எலெக்ஷன் முடியல. உங்களை நாங்க சமன் பண்ண போறோம். மாநில உங்களுக்கு எதிராக ஒரு இந்த வெள்ளை மணி கருப்பணி வெள்ளையாக்குதல் சட்டத்தின் கீழ உங்களுக்கு ஒரு கமிட்டியோட ஃபோன் பண்ணி ரூச்சா இப்படி கட்டினீங்க 2027 தோண்டல போறான் சொன்னா அதான் வாயில குத்தல வானுப்ப என்ன நடக்க போறது நான் சொல்லி வைக்கிறேன். இல்லாடி நீ ஒரு 20 லட்சம் கொடுத்து நான் சொல்லுவேன். சரி, உங்க காவாலி ஐபிசி ஊடகங்கள் அட்டுனா கட்டணும் இந்த அரசியலுக்கு தேவையில்லை வீடியோ போட்டு பண்ணி இருக்கும். எனக்கு நல்ல தெரியாம போற மாதிரி மனசுனா அடேய் பாம்ப தெரியும். ஆனா பாம்ப மாதிரி நடிக்கிற மீனா யாருமே தெரியாது. அட்டுனாக்கு அது அங்க நிக்கிறதே தெரியுமா? சோ ரீட்டா பாஸ்கரன் சில கேள்விகள் இருக்கேன். பொது மக்களுடைய நன்மை கருதி சில கேள்விகள் ஊடகங்கள் கேட்கலாம் தானே. ரீட்டா பாஸ்கரன் நம்ம காணி 6 வேண்டி நீங்க முதலாவது கேள்வி எத்தனை ஏக்கர் வேண்டி நீங்க 2வது கேள்வி உங்களோட உறுதி எழுதின லோயர் 3வது கேள்வி உறுதியை போட்டுவாங்க 4வது கேள்வி உறுதியில போடப்பட்டிருக்கிற சொத்து மதிப்பு ஒரு ஏக்கருக்கு எத்தனை மதிப்பு போட்டீங்கன்னா 5வது கேள்வி அந்த காலத்துல வலிவ செஞ்சிருக்கீங்க 6வது கேள்வி இந்த காணியில தோம்பு இல்லாத தேடியது 7வது கேள்வி. சரி, ஒரு ஏக்கருக்கு குறைஞ்ச 1 லட்சம் மாதிரி கொடுத்துருக்காங்க 5000 2000 நம்ம தானே உறுதி மாற்றம் அப்ப பாக்குறேன். சோ 1500 ஏக்கர் சுயமுள்ள சொல்லுது எனக்கு தெரியாது. 1500 ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் 1500 லட்சம் 15 கோடி. சோ 15 கோடிக்கு முன்னாடி நீங்க இலங்கை அரசாங்கத்துக்கு உறுதியா வேண்டிய வரி கட்டினீங்களா டெக்ஸ் கட்டினீங்களா? அது அடுத்த கேள்வி. ஓடி போய் கட்டுங்க 2026 ஓடி போய் கட்டுங்கோ. சரியா? வாயில குத்த வந்த வாயில குத்த வந்தால் சரியா ராசா? சரி, டெக்ஸ் கட்டினீங்களா? அடுத்த கேள்வி. 1500 கோடி காசை வெளிநாட்டுல இருந்து எந்த சேனலுக்குள்ள என்ன கொண்டு 8வது கேள்வி. இந்த சேனலுக்குள்ள கொண்டு எந்த வழி மூலம் 1500 கோடி உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க கேஷாவோ செக்காவோ கொடுத்து கொண்டு தானே. சோ அது அடுத்த கேள்வி. அப்படி நீங்க கொண்டு வந்தீங்கடா இல்லாண்ட நீங்க டெக்ஸ் பண்ணிருக்கீங்களா? அது அடுத்த கேள்வி. சோ குந்தையா பாஸ்கரன் ஆக போறீங்க நீங்க 2027. அதனால நீங்க உங்களுடைய ஐபிசி ஊடகத்துல இப்ப முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும் என்றால் குந்தையா பாஸ்கரன் அவர்களே, அர்ச்சுனா ஒரு தேச துரோகி, அர்ச்சுனா நாமளோட நிக்கிறான், அர்ச்சுனா சஜித்தோட நிக்கிறான், அர்ச்சுனா வீரவன்சன் மீட்டிங் போயிட்டான், 2 சில தவளைகள் இருக்கு. ஆண்டு படிச்ச சில பொம்பளைகள் தவளைகள் இருக்கு. இந்த தவளைகளை கூட்டி வந்து குளிர வைக்க வேண்டிய வெளிநாட்டுல இருந்து தமிழர் சென்று அது சாப்பிடுறதா இதுக்கு என்ன தெரியாது. இதுல வச்சுக்கொண்டு இன்னொரு கிளர் வீடியோ போடும். இதை வச்சுக்கொண்டு நம்ம மீடியாவில் குளிர வேண்டிய டெய்லி விளக்கல உங்களுக்கு குளிர வேண்டிய ஐபிசில நீங்க 1000 தான் குளிரினாங்க. 2027 ஆண்டு ஹாஸ்பிடல் உள்ள கை வச்ச மாதிரி அடுத்த வீடியோ போடுறேன். பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்க வேண்டிய ஒடிட்டாவனங்கள் சமர்ப்பிக்க முடியாது. இனி பாராளுமன்றத்துல நினைச்சாலும் ஒன்றும் செய்யல. அது வேற இன்னொரு வீடியோ போறோம். யாழ்ப்பாணத்துல வீடியோ முதல்ல மாதிரி வேற போறோம். சோ குந்தையா பாஸ்கரன் அண்ணே, சாரி கந்தையா பாஸ்கரன் நான் காணாம போன வித்தியாசம் தெரியாது. குந்தையா பாஸ்கரன் அண்ணே நீங்க குந்தி தான் வைக்கும். சனத்தை மாத்தி சனத்திட்ட வெளிச்சாப்பாடு உள்ளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது ஓர்டர் போடுற நீங்க கஷ்டப்பட்டதுகள் அங்க இங்க கூலி வேலை செய்யறதுல ஒரு வந்து உங்க சூச்சாவை பார்த்தானே செத்தா ஓடுது. பணக்காரங்க வேண்டும் நல்லா வேண்டும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பழக்கம் உறவு பாலங்கள் உங்களுக்கு பழக்கம் நீங்கள் அதை வேண்டும் பரவாயில்ல. ஆனா என்ன கவலை என்ன கஷ்டப்பட்ட 7 கிளர்ச்சி இயக்கச்சி ஜனத்தை 15,000 ரூபாய் வேண்டுங்களா வீடியோ போட்டுருக்காங்க. பார்த்தா இப்படி ஒரு வீடியோ உலாவிட்டு வீடியோ பாப்பமே. அதை இப்போ நான் திரும்ப ரீசார்ஜ் வந்து யார சாப்பாடு பண்றது இந்த இலங்கை மெமரி மாடம் சார் சூப்பரா பண்ணி சென்ட் பண்ணல. இப்போ நான் திரும்ப ரீசார்ஜ் வந்து யார சாப்பாடு பண்றது இந்த இலங்கை மெமரி மாடம் தூக்கி அடி பண்ணாரே. இது ஒரு டிக்டாக் கொண்டு எனக்கு அனுப்பினால நான் இதே போறேன் சரிதானே. அப்படி உங்க ஃபேஸ் கரவே இல்ல யாரோ ஒருத்தர் அனுப்பினானே இதே போறேன் டிக்டாக்ல சோ அதுக்கு போறேன் 30 மினிட் சொல்றாராம். ரீசார்ஜ்ல வெளியில இருந்து சாப்பாடு கொண்டு ஒரு மிக்சர் பேக்கெட் ஒரு குழந்தை கையில கொண்டு போனதுக்கு நீங்க எல்லாம் வடக்கு மாநில முதலமைச்சரா வந்து வேலைகளுக்கு உதவி செய்ய போறீங்க. சூப்பரா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் திரும்ப சொல்றேன் ரீசார்ஜ்ல வந்து யார சாப்பாடு பண்றதுக்கு இந்த இலங்கை மெமரி மாடம் சார் சூப்பரா பண்ணி சென்ட் பண்ணுங்க. இப்போ நான் திரும்ப சொல்றேன் ரீசார்ஜ்ல வந்து யார சாப்பாடு பண்றதுக்கு இந்த இலங்கை மெமரி மாடம் தூக்கி அடி பண்ணாரே. விடுதலை புலிகளுக்கும் தமிழக பிரபாகரனுக்கும் கோவில் கட்ட வலிக்கிட்ட எங்களுடைய ரீட்டா பாஸ்கரன் உப்போம் வந்து வீட்டு சாப்பாடு கொண்டு சாப்பிட மாட்டாங்க. உள்ளுக்குள்ள தான் வேண்டி சாப்பிடணும். உள்ளுக்குள்ள அவற்ற விலையில தான் வேண்டி சாப்பிடணும். இப்போ நான் சொல்றேன் ரீச்சா உள்ளுக்கு வெளி சாப்பாடு அதை கொண்டு வர மாட்டேன். நீங்க என்னன்றா தமிழ்நாட்டு பாப்பியர் தெரியாம கேட்கிறேன். என்னன்றா தமிழ்நாட்டு பாப்பியர் உங்களை தலையா இல்லாத தேங்காய் தெரியாம ஒருத்தர் லங்காசிரியில வீடியோ போட்டு பாத்திரமா தலையா இல்ல தேங்காய் தெரியாம ஒருத்தர் கருப்பு அசிங்கமா ஒருத்தர் லங்காசில 2 பேர் கலப்பினம். அதுல ஒன்று அசிங்கமா கருப்பா இருக்கும், கருப்பு அசிங்கமா இருக்கும். சொல்லுங்க இந்த வீடியோக்களுக்கும் போட்டு 2 பேரை கதை கட்டுமா நீங்க என்ன சொன்னீங்க ரீட்டா சூச்சா அவர்களே தமிழோட விடுதலை புலிகளுக்கு கோயிலட்டும் அவங்க இல்லை என்றதால நீங்க ஆளாளுக்கு விரும்பின மாதிரி ஆக்காடி போய் கட்டுறதுக்கு அவங்க அந்த கேவலம் கட்ட ஒரு பிரபா போயிட்டாங்களா தமிழ் விடுதலை புலிகள் என்ற ஒரு பேர் இருந்து ஒரு ஆளாளுக்கு வந்து ஆச்சா சூச்சாண்டு கட்டி அதுக்குள்ள ஆணியில கட்டி அதை காட்டி சனத்துல காசு எடுத்து இந்த பிழைப்புக்கு பிச்சை எடுக்கலாமே. இந்த பிழைப்புக்கு குந்தையா பாஸ்கரன் நல்லூர்ல திருவிழா நேரங்களில் குந்தி கொண்டு பிச்சை எடுக்கும். இந்த பிழைப்புக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கருத்து அதாவது வெளியே கட்டையில அதை கொண்டு உள்ள கட்டிங்களா நீங்க பாப்போம். புடைசூழ பாதுகாப்பு புடைசூழ வந்துள்ளவர்களை பார்ப்போம். அவசரம் ரீச்சா பாஸ்கரன் 2027 ஆண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மார்ச் நாங்கள் புடைசூழ உள்ள வந்து பார்ப்போம். என்ன கட்டி இருக்கீங்க, காசு வந்துருக்கீங்க, செலவழிச்சிருக்கீங்க, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப இவர் அவசரப்பட்டு ஓடி போய்
50 கோடி லோன் போடுறீங்களா என்ன? அது சுயமுலைக்கு காணல் தானே. சுயமுலைக்கு விளங்காது ஏன் போட மாட்டாரு? இந்த 50 கோடி லோன் அந்த காசுல தான் இதை கட்டினான். இந்த கடன் என்றால் உங்களுக்கு அந்த தோண்ட வெளியிட்டாங்களா கதை குஞ்சாவாஸ்கரன் தெரியும் உங்களுக்கு. அமைச்சர் சந்திரசேகர் உள்ள வந்து கிளிபிடிச்சு விளையாடி உங்களுக்கு விளங்கி இருக்கணும். அந்த வார இதுல என்ன கிடக்கிட்டு பார்த்துட்டு போய் சிஐடி சொல்றதுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த கனகச்சிதமாக கிளிபிடிச்சு விளையாடி போய் நீங்க இந்த யாழ்ப்பாணத்துல மட்டிய மட்டக்களப்புக்கு சரியா போற அவர் மௌனியா அந்த கலைஞர் எல்லாம் எப்படியா தமிழகத்தை அறிக்கை எப்படி தமிழகத்தை சிதைக்கிறீங்க? அது கண்டுதான் நான் நேற்று என்ன கேட்கணும். நீ விட்டுட்டு போறா சார் இந்த தலையடி வேண்டாம். 50,000 பவுண்ட்ஸ் ஓவர் டைமோட ஜூகேல ஒரு டாக்டர் 4,000 போறா சார் 2 கோடி 40 லட்சம் ரூபாய். 3 கோடி 20 லட்சம் ரூபாய். 300 ரூபாய் இருக்குமே. 324 2 கோடி 40 லட்சம் 4 32 3 கோடி 20 லட்சம் ரூபாய். எனக்கு அது காசு தெரியல. எனக்கு காசு அவசரத்தை வேணும். பேங்க்ல போய் சைக்கிள் கவர்மெண்ட் நியூஸ் மேனேஜர் பாக்குறது வந்து இப்போ நான் பண்றது ஞாபகம் அதே Facebook காசு என்ன வந்தது ஞாபகம். சோ நான் என்ன அந்த அண்ணா சொல்றாரு இந்த காசு சொல்றோம் பார்க்க மேல இந்த பிள்ளை மேல நான் தத்து எடுத்து கவலையா இருக்கு. எனக்கு இவங்க கவலையா நான் போயிட்டா சூச்சா வாசகர் தான் வடக்கு மாநிலம் அது தெரியும் அவங்களுக்கு. சோ நான் மந்திரம் தான் வடக்கு மாநிலத்துல முதலமைச்சர் எங்கடா போய் இந்த தமிழத்தை நான் காப்பாது வேண்டா காப்பாது கொஞ்சம் சொல்லி என்ன இருக்கிற அர்ச்சனா ராமநாதன் வேண்டாம் என்கிற அர்ச்சனா ராமநாதன் அரசு அடிக்க கூட நாமல் ராஜபக்சோட நிக்கிறான் சொல்லி கூட நேற்று போய் முன்னாடி நேரம் முக்காம ஜாங்க நாமளோட ஒன்றரை மச்சாங்க சஜித்தோட ரணில் விக்ரமசிங்கோட போய் 20 சங்காஜ் நாங்க மீட்டிங்ல சோ நான் கட்டணும். நீங்க அவர் கொண்டு காசு காசு அடிச்சு போட்டு விடுதலை போட்டு கொடியாச்சு கொண்டு கோயில் அடிங்களா அதுங்க சந்தை விளங்காது ஓடா போய் கல்ச்சனா சொல்றேன் நான் கட்டணும் சந்தை டேய் இந்த வரைக்கும் சொல்றேன் உண்மையா தமிழ் கலைக்கிறேன் உண்மையா தமிழத்தை நேசிக்கிற ஒருத்தன் எனக்கு எதிராக இல்லை. அது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது, ஒரு புறம் ஆதரவு கிளம்பி இருக்கின்றது. இப்படியாக மிகப்பெரிய போட்டி ஆளாளுக்கு அடிச்சுக் கொள்றாங்க. ஆனா தேர்தலே இல்லையே. இந்தியாவிடம் சென்று டில்வின் சில்வா கூட சொல்லிவிட்டார், மாகாண சபை தேர்தலில் இருக்கின்ற முன்விளைவுகள் பின்விளைவுகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அவர் விளக்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த ஜேவிபி அரசாங்கம் கூட மாகாண சபையை ஒழிக்க வேண்டும் என்று மிக தீவிரமான நிலையில் உள்ள ஒரு அரசாங்கம். இந்த 2026 தேர்தல் நடக்கும் என்று பலர் கனவு கண்ட போதிலும் அது 2027 ஆண்டிலும் மாகாண சபை தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். இப்ப பாருங்க, இன்று கூட ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. சட்டத்தின் நிலவும் ஒரு சில குறைபாடுகளின் காரணமாகவும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ள காலம் மாகாண சபை தேர்தலில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் எல்லை நிர்ணயம் ஒன்றை செய்ய வேண்டியது அவசியமானதென நாடாளுமன்ற பேச்சாளரும் அமைச்சரவை பேச்சாளருமான டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர் ஊடக கருத்து தெரிவிக்கின்ற போது ஆக தேர்தல் இப்போதைக்கு வைக்கிற ஐடியால இழுத்து செல்லத்தான் ஐடியா. ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல் என்று நடத்தப்பட்டாலும் மாகாண சபையில் இருக்கின்ற இந்த திருத்தங்கள் காரணமாக நாங்கள் அதை கொஞ்சம் பின்போட வேண்டி இருக்கின்றதும் அமைச்சர் அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க? இப்பொழுதோ இந்த அர்ஜுனா எம்பி அவர்கள் எம்பி ஆசனத்துக்கு ஒரு ஆப் அடிக்க போறாங்க. ஜனவரி மாதத்துல வருது. அது வந்தால் அவர் இப்பவே களம் காண போகின்றார் முதலமைச்சர் வேட்பாளராக. அவருக்கு போட்டியாக ஆர் வரப்போகின்றார் என்றால் ஐபிசி ஓனர் ஐபிசி மற்றும் தமிழ் லங்காசிரி ஜேவிபி இப்படி எல்லா தளங்களுக்குமான ஒரு உரிமையாளர் தான் ஐபிசி பாஸ்கரன். அவர் ரீச்சா என்றும் ஒரு தொழிலதிபராகவும் முன்னாள் போராளிகளுக்கான ஒரு தொழில் அமைப்பையும் உருவாக்கி ஒரு தொழில் கட்டமைப்பையும் உருவாக்கி அவர்களுக்காக அவர் பாடுபட்டு வருகின்றார். சம்பளமும் கொடுக்கின்றார். அவளுக்கு அது பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அவர் மீது பல வகையான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. யார் ஆள வேணும் யார் ஆளக்கூடாது, வந்தவன் நின்றவன் போனவன் எல்லாமே ஆளாளுக்கு இந்த பொது ஊடகங்களில் வலை அமைப்புகளில் பேஸ்புக் டிக்டாக் தளங்களில் எல்லாம் ஏராளமான செய்தி அவருக்கு எதிராகவே வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவருக்கு இருக்கிற குடும்பங்கள் வாக்கு போட்டாலே ஏதோ ஒரு மெம்பரா சரி வந்து போகலாம், அவர் தனியாக நிக்க பார்க்கின்றார். அவரும் ஒரு சைட் எடுக்கின்றார் யாழ்ப்பாணத்தை ஆளுவதற்கு. ஒரு விடயம் என்னவென்றால், இந்த முதலமைச்சர் பதவியில ஒரு புல்லும் நாட்ட முடியாது. ஒரு பந்தா காட்டலாம். அது யாருக்கு அந்த பந்தா பொருத்தம் என்றால் அர்ஜுனா எம்பிக்கு மாத்திருந்தான் பந்தா. டக்கண்ட போல படப்பட்டளத்தை கொண்டு இந்த ஊழல் நடக்கின்ற இடங்கள் எல்லாம் அவர் பூந்து வேட்டையாடுவார். அவர்கிட்ட எல்லோரும் சொல்லுகின்றார்கள் அர்ஜுனா எம்பி ஒரு மாங்காய் மாடை என்று. அவர் நன்றாக காய் நகர்த்துகின்றார் அவர் எதிர்கால அரசியலை முன்வைத்து. அவர் அண்மையில் போய் பாருங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்களை சந்திப்பதற்கு தவங்கடந்தார். அங்க சந்திச்சு ஒன்றுமே ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து ஒரு கலக்கி போட்டு இந்த மாகாண சபை தேர்தல் ஒன்று நடக்குமானால்
அர்ஜுனாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் ஒரு வாய்ஸ் கட்டிங் கொடுக்கத்தான் இவ்வளவு லைன் எடுத்தார். யாரு? விஜய் யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு வாய்ஸ் கட்டிங்காக, ஒரு குரல் வளத்துக்காகவும் ஒரு குரல் பதிவுக்காகவும் இவரை ஆதரிக்க சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்றதுக்காகத்தான் அவர் நகர்த்தினார். அது நடக்கல. ஆனாலும் அர்ஜுனாவுக்கான ஆதரவும் நல்லாவே இருக்கிறது. அப்ப யாரு போட்டியாளர்? முதல் போட்டியாளர் வருகின்றார், சுமந்திரன் வருகின்றார்களாம். அப்ப தமிழரசு கட்சியில தமிழ் கட்சிக்குள்ள இருந்து ஒன்று ஸ்ரீதரன் மத்தியில் இருக்கின்ற எம்பி வரப்போகின்றாரா, இல்ல எம்பி இல்லாமல் இருக்கின்ற சுமந்திரன் வரப்போகின்றாரா, அல்லது ஏதோ தமிழ் கட்சியிலிருந்து ஒருவர் வரலாம் ஒட்டுமொத்தமாக. ஆனால் அரசாங்கமும் ஒருவரை இறக்க போகின்றது ஜேவிபி சார்பாக. அது தோற்கடிக்கப்படும். ஒரு தேர்தல் வருமானால் தமிழ் மக்கள் தமிழனுக்கே வாக்களிக்கணும். அதுல நான் உறுதியா இருக்கிறேன். எவனுக்கும் வாக்களிக்க கூடாது. அவன் திருடனா இருக்கட்டும், அவன் கல்வனா இருக்கட்டும், அவன் ஏதொரு வகையில முடமா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் மக்களின் வாக்குகள் தமிழ் கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட வேணும். அது நான் உறுதியா இருக்கிறேன். அது நீங்க முடிவு பண்ணுங்க. போட்டியிடுறவங்களுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அது மக்கள் தீர்ப்பு, மகசன் தீர்ப்பு. அதுக்காக இந்த மாற்று கட்சிகளுக்கு வாக்களிக்காங்க மக்களே. அது இப்போதல்ல, நான் சொல்லிக்கிறேன். அடுத்த கட்சியாக அடுத்தாக இவர் எம்பி பதவி காலியாகும். வழக்கில் இவர் தோத்து போனால் எம்பிக்கு அவருடைய அன்பு தங்கம் கௌசல்யா நாடாளுமன்றத்தில் ஓத்தெடுப்பார். அப்ப அந்த இடத்துக்கு அவ போனா அவருக்கு அவர் பிரைவேட் செக்ரட்டரி அவர் மாறுவார். ரெண்டும் ஒன்று தானே. எனக்கு நீங்க உங்களுக்கு நாங்கன்ற மாதிரி போகும் தங்கத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். நாம 2 ஆண்டுக்கு முதல்ல சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுக்கு முதல்ல அவன் சொல்லி இல்ல மன்னிக்கணும், அவர் தேர்தல் முடிஞ்ச உடனே நாம சொல்லிட்டோம். வெற்றிட்டாரு. அடுத்த வாய்ப்பு இருக்கு. அவக்குதான் அவதான் வார அடுத்தடுத்துக்கு அவர் தானே. இதே வேளையில இப்போ அர்ஜுனா எம்பி அவர்கள் ஒரு களம் அமைக்கின்றார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். அவர் ஒரு 4-5 எம்பி ஆசனங்களை அடைய போகின்றார். அது அவருக்கு கிடைக்கும். அவர் கிடைத்தால் அவர் ஒரு பேரம் பேசும் சக்தியாகவும் மாறலாம். இந்த வீடியோ ஒழுங்கா கேளுங்க. இந்த ஜாதகம் சரியா இருக்கும். காலங்கள் வருகின்ற போது இன்னும் 2 ஆண்டு முடிய தேர்தலுக்கான ஒழுங்கு நடைபெறும். அவர் சுயேட்சை கட்சியில வடமாகாணம் முழுவதும் அவர் ஆள் போட போகின்றார். ஏதோ ஒரு வகையில அவர் ஊழல் மட்டும் அவர் இல்லை, அவர் சில விடயங்களில் எனக்கும் அவருக்கும் ஒப்புதல் இல்லை. ஆனால் சில விடயங்களில் எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒப்புதல் இருக்கின்றது. ஏனெனில் அவர் தட்டி கேட்கின்றார், எல்லாவற்றையும் தட்டி கேட்கின்றார். தட்டி கேட்க ஒருத்தன் வேணும் இல்லை. நீங்க செய்கிற கன்றாவி ஊழல்களை எல்லாம், நீங்க செய்கிற கன்றாவி போக்கை எல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வேணும்னு அது அர்ஜுனாவால முடியும். நிச்சயமா அர்ஜுனா பார் லைசன்ஸ் கொடுக்க மாட்டார், அதுக்கு உடவே மாட்டார். அவருக்கு வெளிநாட்டு பணம் வரும், அவருக்கு வெவ்வேறு பணங்கள் ஆன்டிமேர் கொடுப்பாங்க. அவருக்கு போய் அவர் ஊழல் செய்ய மாட்டார். அப்ப ஊழல் செய்யாட்டி அவரைத்தானே மக்கள் விரும்புவாங்க. நீங்க ஆளால் இப்ப ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்தோம், நாங்க கூட அவருக்கு ஆதரவா ஒரு செய்தி போட்டு சில கன்றாவி முஸ்லிம்களை நான் தெரியா தாக்க பாட்டேன். அதுக்கெல்லாம் பயங்கரமே கிடையாது. அப்படியே போல அவர் என்ன சாதிச்சோம், அவர் வார் கொடுத்துட்டார். அவர் ஜட்ஜா இருந்து அவர் எதுவுமே செய்யல, எதுவுமே செய்ய முடியாங்க. முதலாவது இந்தியாவின் செல்ல புள்ளை கொண்டு வந்த 13 திட்டத்தில் மலர்ந்த இந்த மாகாண சபையால ஒரு புல் பூண்டு கூட நாட்ட முடியாது. எல்லாமே ஆளுநர் கவர்னரின் ஒப்புதலும் மத்திய அரசின் பணம் அலகேஷனும் ஒன்றுமே நடக்க போறல. அதிகாரம் என்ற பந்தாவை காட்டுறதுக்கு ஒரு பந்தா. இப்ப வக்கீல் தொழில் என்பது ஒரு பந்தா. அதுல பெரிய வருமானம் இப்போ ஆக்களுக்கு இல்லையே, பெரிய வருமானம் திருப்போம். அதே மாதிரி ஒரு பந்தா இது. இந்த பந்தா காட்டுவதற்கு படை பட்டாளத்துடன் எங்கெல்லாம் ஊழல் நடக்கின்றதோ அங்கெல்லாம் அர்ஜுனா எம்பி என்ற படப்பட்டாளம் நிற்கும். அப்ப அவருக்கு தான் அந்த பொருத்தமான பதவியாக பார்க்கப்படுகிறது. அவர் தான் அள்ளி எடுப்பார். அவர் அள்ளி எடுத்துட்டு வடக்க நிச்சயமாக ஆளப்போகின்ற ஒரு வர்க்கம் அவர் மாறலாம். எதிர்வரும் காலங்கள் அது அர்ஜுனா கட்சி தான் போய் சேரும். அது இப்ப அவரும் ஐபிசில இருந்து ஃபுல்லா 2 பேரும் மோதலுக்கு வந்துட்டாங்க, பாத்திருப்பீங்க. ஐபிசி பாஸ்கரன் கிட்ட அவர் பயங்கரமா கேள்வி கேட்கிறார். அந்த வீடியோவும் வருது பாருங்க. ஏராளமான செய்திகள் வெளிவந்த இருக்கிறது. ஐபிசி பாஸ்கரன் அவர் ஆசைப்பட்டார் வடமாகாண முதலமைச்சராக அவர் களமிறங்க போகின்றார். ஏதோ ஒரு கட்சியில வருகின்றாரா, தனி கட்சியா, இல்லது இருக்கின்ற தமிழ் கட்சிக்குள் ஊடாக வரப்போகின்றாரா? பேரம் பேசி வரலாம் இல்ல, பல கட்சிகள் இருக்குத்தானே. சில நேரம் அவர் தமிழர் விடுதலை கூட்டணி கூட கைப்பற்றலாம். பணம் தானே, அள்ளி எரிஞ்சுதான் கட்சியை வாங்கலாம், அதுல இருந்து எழும்பலாம். ஏதோ ஒரு வகையில அவரும் ஆசைப்பட்டார். ஐபிசி பாஸ்கரன் ஆசைப்பட்டார். ஆனா அவரை உடைச்சி சாத்தி வச்சிருக்கிறார் அர்ஜுனா. ரொம்ப அதிகமான சாத்தி இருக்கிறார். அர்ஜுனா எம்பி பாஸ்கரன் உண்டு இல்லைன்னு பண்ணுகிறார். ரிச்சா காணி எங்கிருந்து வந்தது, எப்ப கிடைச்சது, எவ்வளவுக்கு வாங்கினேன், அப்படியெல்லாம் மிகப்பெரிய சட்டபூர்வமான ஆக்கபூர்வமான கேள்வியை தொடுத்திருக்கின்றார். இதேவேளை சிஐடியும் அங்கிட்டால மோந்து சொல்றாங்களா இவருக்கு எப்படி பணம் வந்த.
அதெல்லாம் பார்த்துக்கலாம், மேலேக்கிறோம் பார்த்துக்கொள்ளுவான். ஆக அவருக்கு மிக எதிர்ப்பு வந்திருக்கு பாஸ்கரனுக்கு. அப்ப இங்கால சுமந்திரனுக்கு எதிர்ப்பு இருக்கு. அப்ப இரண்டு பக்கம் இதுல இன்னும் ஒரு குறி வைக்கிறார் அர்ஜுனா. தன்னை மீறி செல்லக்கூடியவர்களை அடிச்சு மண்டையில அடிச்சு உட்கார வைக்கிறார். அதான் பார்த்து இந்த டிடிசில யாருமே பேச விடுறாருல. அப்ப ஆதிக்கம் சக்தியாக மாற பார்க்கின்றார், அவர் ஒரு ஆதிக்கமாக வர பார்க்கின்றார். அப்படியானால் அவர் எல்லோரையும் தட்டி வைக்க வேண்டிய தேவை அவருக்குள் எழுகின்றது. ஆனால் அர்ஜுனாவோட மடியில் கனமில்லை, பலியில் பயமில்லை. அங்கதான் இன்னைக்கு சந்திரன், அங்கதான் சந்திரன் நிற்கிறான். அர்ஜுனா கிட்ட என்ன சொல்ல போறோம்? அது அவருடைய பர்சனல் பிரச்சனை யாரும் கையடிக்கல. ஆனா பொது பிரச்சனை என்று வருகின்றவர் கேட்கிறதெல்லாம் உண்மைதானே, நிஜம்தானே. இப்ப பாஸ்கரன் மீது அவர் தொடுத்திருக்கிற போர் மிகப்பெரிய போர். அந்த போரை கொண்டு வைக்கிறார். அவர் அதாவது வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர் அவர் வரக்கூடாது ஒரு தாக்குதல் ஆரம்பிச்சிட்டார். மரநாடி தாக்குதல். அது அந்த வீடியோ வருது பாருங்க. எனக்கு யாழ்ப்பாணம் இருந்து ஒரு நண்பர், ஒரு ஊடக நண்பர் அனுப்பி வைத்தார். அது உங்களுக்கு நாங்க தாரோம், அதை நீங்க பாருங்க. ஆக மிகப்பெரிய அரே இப்ப நீங்க ஏண்டா தானா அடிச்சு கொள்றீங்க? எலெக்ஷனே இல்லடா. ஆனால் ஒரு பொது தேர்தலுக்கு அர்ஜுனா தயாராகுதா? நாங்க மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், இந்த ஜேவிபி அரசு ஒரு தொங்கு பாலமாக வரப்போகின்றது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், ஒரு நீண்ட கால என்னுடைய ஒரு 10 ஆண்டு கால என் கருத்து தான். நிச்சயமா இந்த ஈழம் கீழம் மேளம் தாளம் எல்லாம் வரப்போறல, அது பொய்க்காதே. ஆளுகின்ற ஆட்சியுடன் யாராவது ஒரு அணி புகுந்து ஒரு அமைச்சரும் எடுத்துக்கிட்டு வடமாகாணம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்பது எந்த ஆசை நப்பாசையா இருந்துட்டு போகாது. அது ஒரு நிரந்தர ஆசையா வரணும். அப்படியானால் ஒரு அணி, இதுதான் வாய்ப்பு. ஜேவிபி ஒரு தொங்கு பாலமாக வருகின்ற போது அவங்களுக்கு ஒரு எம்பி ஆசனமும் பெரிய வேத்தான் இருக்கும், அவங்களுக்கு பெரிய ஒரு பெருமதியா தான் இருக்கும். அதனால அர்ஜுனா எம்பி ஒரு 4 to 6 ஆசனத்துக்கு டார்கெட் பண்றார். அது அவர் வெற்றி அளிச்சிடுமானால் நிச்சயமாக அவர் பேரம் பேசும் சக்தியாக போய் சேர போகின்றார். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணொலி ஏதோ ஒரு நாள் மீண்டும் நாங்க ரீபிராட்காஸ்ட் பண்ணி பார்ப்போம். தருவன் நான் என்னுடைய ஜாதகத்தின்படி அவர் ஒரு 4 MP ஆசனம் அடைய முயற்சிப்பார். அப்படி அவர் கிடைக்குமானால் ஜேவிபி அரசின் ஒரு பங்காளி கட்சியாக உள்ளே சென்று அவர் ஆட்சி புரிவார். மிகப்பெரிய ஒரு அபிவிருத்திக்கான ஒரு பாலமாக நான் பார்க்கின்றேன். எனவே அதுவும் ஒரு காரணம் இருக்கின்றது. நிச்சயமாக இவர்களில் அவர் கவனம் செலுத்துகின்றார். ஒன்று முதலமைச்சரையும் கைப்பற்ற பார்க்கின்றார், அங்கிட்டால ஒரு 4-5 MP ஆசனமும் பெற பார்க்கின்றார். இப்படி வருகின்ற போது அவர் தானே ஆளும் சக்தியா மாறப்போகின்றார். இப்ப சொல்லுங்க, நான் போட்ட கணக்கு சரிதானே என்று. அப்ப சொல்லும் காலம் ஒன்று வரும். நாம் அவரை நல்ல விடயங்களை நான் ஆதரிப்பவன், அது யாராலும் பரவாயில்ல. மக்கள் நலங்கரி டிடிசியில் அவர் அது குழப்பவாதி. ஆனால் மக்கள் நலங்கரி அவர் கேட்கின்ற கேள்விகளும் டிடிசிகளில் அவர் முன்வைக்கின்ற பிரச்சனையும் மக்களுக்காக முன்வைக்கின்றார் என்பதுதான் உண்மை. அவர் பச்சை சுயநலவாதி, அது வேறு விடயம். எங்களுக்கு அது தேவையில்லை. மக்களுக்காக பீப்புள் வாய்ஸ், மக்களின் குரலாக அவர் மாறுகின்ற போது அவரின் பக்கம் மக்கள் படையெடுப்பு. இதுதான் நான் ஆரம்பத்தில் 10 ஆண்டுக்கு முதலே சொல்லி வாரன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் கட்சிகள், சம்பந்தன் அவர்கள் தலைமையிலான கட்சி மக்களின் கட்சியாக மாறவில்லை என்றால் அங்கு அந்த கட்சி உடைக்கப்படும், ஒதுக்கப்படும் சொன்னேன்ல. நிறைய என்னுடைய ஊடறுப்பு கேட்டாங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதான் நடந்து கொண்டு இருக்குது. நீங்க ஒருத்தன் இல்லை என்றால் வேட்டைக்கு ஒருத்தன் வருவான் தானே. இப்ப பாருங்க, நான் மீண்டும் சொல்றேன். ஜனாதிபதியாக ஓத்தெடுக்கின்றார் ஏகேடிஆர். அவர் எடுத்த உடனே நம்ம ஸ்ரீதரன் போய் சந்திக்கின்றார். எந்த ஸ்ரீதரன்? இப்ப இருக்கிற MP, அவர்தான் இப்ப கட்சி தலைமையில் இருக்கிறார்ல, வழக்கு வார போகட்டுமே. அவரு போய் சந்திச்சு என்ன கேட்டார்? தயவு செய்து இந்த வார் லிஸ்ட வெளியாகாதாங்க இல்லன்னு சத்தியம் பண்ணுவாரா? நல்லூர் சிவன் கோவிலை சத்தியம் பண்ணிட்டு நானும் பண்ணுவேன். நாங்க உடைக்கல, இப்ப உடைக்கிறோம் சொல்றோம். ஆக யாரை நம்பி இந்த தமிழ் மக்கள் வாக்களிக்க போறாங்க? இவ்வளவு இத்தனையும் இழந்து எந்த ஒரு பிரயோசனம் இல்லாம இழக்கக்கூடாதெல்லாம் இழந்து, லட்சக்கணக்கான மக்களையும் இழந்து, இழக்கக்கூடாத அத்தனையும் இழந்து, ஒரு தீர்வு இல்லாத ஒரு கைவிடப்பட்ட சமுதாயம் இந்த தமிழ் சமூகம் போறது யாருக்கும் கவலை இல்லையா? எங்களுக்கெல்லாம் நிறைந்த கவலைகள். அந்த மக்கள் ஒரு தீர்வை நெருங்க வேண்டும் என்று நாங்க நிறைய ஆசைப்படுறோம். ஒருத்தன் கையிலையும் இல்லை. ஓரளவு அபிவிருத்திக்காலும் போகலாம் என்றால் அது நிச்சயமா அர்ஜுனா கூட தான் பெறப்போகுது. நான் அவருக்கு வாக்களிக்க சொல்லல, நிலைமையை மட்டும் தான் நான் சொல்றேன். புரியுங்களா? பாப்போம். தேர்தல் 2027 தேர்தல் கிடையாது. எந்த தேர்தல்? மாகாண தேர்தல் இல்லை. ஆனா இவங்க தானே அடிச்சு கொண்டு சாக பாக்குறாங்க. இப்பவே அது என்னத்தை காண போறாங்க? ஒரு வாகனத்தோட பந்தாவை சுத்தலாம், ஒரு 5-10 போலீஸோடையும் ஒரு பந்தாவை திரியலாம், ஒரு லேபர் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கவர்னர்கிட்ட கேட்கணும். ஆனால் அவங்களுக்கு பந்தாக்கு தெரியாது. அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. எல்லோரும் பார்க்கலாம். இன்னும் நிறைய காணொளிகள் இருக்கின்றது, அவைகளும் சந்திப்போம். மீண்டும் ஒரு காணொளி. நன்றி நேயர்களே.